ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட தனிமையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக தான் இப்போது இந்த சாயப்பா அவசரமாக ஓடி வந்தேன். வாழ்க்கையை பற்றின சில முக்கியமான புரிதல்களை உனக்கு உண்டாக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. முதல்ல நான் சொல்கிறத கேளு. என் மனசில் நிறைய சுமைகளும் பாரங்களும் கஷ்டங்களும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாயே. நீ பிறக்கும் போதே இவ்வளத்தையும் சுமந்துக்கிட்டா வந்த இல்லை தானே? வாழ்க்கையை வாழும்போது அவ்வப்போது இந்த சுமை பாரம் கஷ்டம் எல்லாம் மனசில் வந்து போகுது. அதுக்கே திகச்சு போயிட்டினா இனி வரப்போகிற வாழ்க்கையை முன்னால் எப்படி வாழ முடியும்? நத்தையையும் ஆமையையும் பார்த்து வாழ கற்றுக்கோ. நத்தையும் சரி ஆமையும் சரி, அது பிறக்கும் போதே அது முதுகில் சுமையை ஏந்தி கொண்டு தான் பிறக்குது. ஆனால் அதுக்காக என் முதுகில் சுமை இருக்குது, எனக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லி அது நகராமல் ஒரே இடத்துல இருக்கா? அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் காலம் மாற மாற வயசு ஏற ஏற பல சுமைகளும் பாரங்களும் வந்து சேரும். நீ எப்போதும் எங்கும் நின்று விடாமல் நகர்ந்து போய்கிட்டே இருக்க கற்றுக்கோ. நகர்ந்து போக போக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீருவேன் செல்லமே. எதிரிகள் உனக்கு அதிகமாகறாங்கனாலே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற போறன்னு தான் அர்த்தம். எப்போதும் எதிரிகள் அதிகமானாலும் பிரச்சனைகள் அதிகமானாலும் அதை பார்த்து திகைப்படையவோ அல்லது கவலைப்படவோ பயப்படவோ கூடாது. உன் வாழ்க்கையில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துருச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சந்தோஷம்னாலே என்னன்னு மறந்து போகிற அளவுக்கு நீ நிறைய துன்பத்தை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தானே இந்த சாயப்பா நான் இருக்கேன். இதோ யாரெல்லாம் உன்கிட்ட அன்பை காட்டி ஏமாற்றினார்களோ, பொய் பேசி பாசாங்கா நடித்தாங்களோ, அவர்கள் முன்பாகவே நான் உனக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன். உன் கவலை கஷ்டம் வறுமை நோய் நொடின்னு அனைத்தையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உனக்கு செல்வமும் சந்தோஷமும் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். எப்போதுமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி மட்டுமே பேசாமல் உனக்கு கிடைச்ச நல்லதை பற்றி பேச கற்றுக்கோ. நல்ல விஷயங்களை பகிரும் போது இந்த பிரபஞ்சம் இன்னும் உனக்கு நன்மையை அள்ளித்தரும். தேவையில்லாத தீய விஷயங்களையும் கெட்டதையும் கெட்ட மனிதர்களையும் பற்றி பேசும்போது அது இன்னும் உனக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கும். உன்னை கலங்க வைக்கும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உன்னை கலங்கடிக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உன் உள்ளத்தில் எந்த குறையும் வேண்டாம். எதை பட்டும் குறை பற்றி கொள்ளாமல் அது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் எல்லா உனது கடமைகளையும் சரியாக செய்ய பழகு. நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாக இருக்கும்படியும் மகிழ்ச்சி வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் துணையில்லைன்னு மட்டும் நினைக்காத. ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக இந்த சாயப்பா துணையாக வந்து உன் பக்கத்திலே நிற்பேன். உன் மனதில் இருக்கும் விஷயங்களையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிரு. நீ மௌனமாக இருந்தாலே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு உதவி வேணும்னு என்னை கூப்பிட்டினா உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேன் என் செல்லமே. உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தீனா கூடிய சீக்கிரம் உனக்கு தேவையான அனைத்தையும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் என் ஆசீர்வாதத்தோட உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். நீ கீழே தவறி விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், மனசு உடஞ்சு சோர்ந்து போவதெல்லாம் உனக்கு தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லவும், தனியாக உட்காந்து கண் கலங்கும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கேன்றதை மறந்துட வேண்டாம். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மனசு உடஞ்சி போகக்கூடாது. உன் மனசு உடையும்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை உருவாக்கும் அளவுக்கும் நீ வெற்றி பெறும் அளவுக்கும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன்னு தான் அர்த்தம். அதனால் எப்போதும் தைரியமாக இரு. இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்த நீ இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமான நல்ல விஷயங்களை பார்க்க போற. நீ வாழவே கூடாது நினைச்ச மனிதர்கள் முன்பாகவே நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் என் செல்லமே. உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். நாளும் கோளும் உனக்கு நன்மை தர மறுத்தாலும் இந்த சாயப்பா கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பாவின் கரங்கள் ஒருபோதும் உன்னை கைவிடாது. அதனால
எது வேணும்னாலும் நீ யாரையும் எதிர்பார்க்காம என்கிட்ட வந்து கேளு. நீ யாருக்கும் பாரமாகவும் இருக்கக்கூடாது, யாரைக்கும் எதையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. உனக்கு கிடைச்சதே போதுன்ற மனசோட, மன நிறைவோட வாழ்க்கையை சிறப்பாய் வாழ தயாராகு. உனக்கு என்ன தோணும்னாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகம் பணத்தை மட்டும்தான் பெருசா நினைக்கும். பணம் வச்சிருக்கவங்கள உயர்த்தி பேசும். அன்போட நல்ல மனசு இருக்கிறவங்கள மதிக்க கூட செய்யாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை மதிச்சாலும் மதிக்கலைனாலும் நீ கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. ஏன்னா காசு பணம் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு வேணும்னா காசு பணம் வச்சிருக்கவங்கள இவங்க பெருசா நினைக்கலாம். ஆனா இந்த உலகத்துல என்னைக்காவது ஒரு காலகட்டத்தில் காசு பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம மனிதர்கள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத தெய்வம் மட்டுமே தேவைங்கிற காப்பாத்துறதுக்கு அவசியங்கிற சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும். அதனால எப்போதுமே காசு பணம் பெருசு நீ நினைக்கவும் வேணாம், நினைக்கிற மனிதர்களை உன் பக்கத்துல சேர்த்துக்கவும் வேண்டாம். எல்லா சோதனைகளையும் தாண்டி உன்னை உயர்த்துவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை மட்டும் நம்பு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை மதிக்கும் பொக்கிஷமாக நீ மாறப்போற. உன் மனதில் இருக்கும் பாரங்களை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில கொடுக்குறேன். எப்போதும் இவங்க இப்படி இருக்கணும் அவங்க அப்படி இருக்கணும்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நாம நினைச்சது நடக்காதா, இன்னைக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கும் உனக்காகவே நீ நினைச்சதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நீ என்கிட்ட ஆசையாக எதிர்பார்த்து கேட்ட விஷயம் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரிஞ்ச பிறகும் அதை எப்படி உனக்கு தராம இருப்பேன்? இதோ உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்று கொண்டு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளை ஒப்படைக்க வந்திருக்கேன். யார் உன்னை ஏமாற்றினாலும் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அது அவர்களுக்கு தான் தீமையாக நஷ்டமாக முடியுமே தவிர எந்த விதத்திலும் நீ ஏமாந்து போகவோ கஷ்டப்படவோ மாட்டாய். ஏன்னா இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். தேவையற்ற மனிதர்கள் செய்யும் எந்த செயலையும் நினைச்சு நீ கலக்கம் கொள்ள வேண்டாமேன் செல்லமே. எவ்வளவு மோசமான கஷ்டம், பிரச்சனை, இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீ ஒருபோதும் தைரியத்தை கைவிடாதே. ஏன்னா நீ சாதிக்க பிறந்த பிள்ளை. எப்போதும் துணிஞ்சு தைரியமா நின்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும். உன் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கான ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இப்போது மனக்குழப்பத்தில் இருக்கும் உன்னை விடுவிச்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தையும் இந்த சாயப்பா உருவாக்க போறேன். நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி தரேன். உனக்கான காலம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரியன் செல்லமே. உன்னை யார் உதாசீனம் செய்தாலும் அவங்க எவ்வளவு ஆர்வமா உற்சாகமா உதாசீனம் செய்யறாங்கன்றத ரசிக்க பாரு. எல்லாமே சாதகமாக சரியா